வணக்கம் மைவித் ராஜ் மக்களே. டைம் என்னென்னா, இப்போ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து ஈவினிங் 8:30. இன்ன வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்குமே வந்து கேஸ் ஹியரிங் ஏன்னா ஐட்டம் நம்பரே என்ன லிஸ்ட் ஆகல. கோர்ட் நம்பர் 26 மோஸ்ட்லி அங்கே தான் வந்து இத்தனை நாளாக வந்திருக்கு. கோர்ட் நம்பர் 26லே தான் வரும். ஜட்ஜையா தனபுல்லா ஐயா அவர்கள் கீழே தான் வரும். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் பார்த்துட்டேன், இன்னும் வரல. பட் இன்னும் அப்டேட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். பொதுவாக வந்து 6:30 to 7 o'clock, 7:30 மேக்ஸிமம் டைம் அதுக்குள்ளே வந்து கேஸ் வந்து ஐட்டம் நம்பரோடு வந்துடும். இந்த தடவை பார்க்குறேன் புதுசாக இன்னும் வரைக்கும் வரல. 8:30 ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் கோர்ட் நம்பர் 26க்கு ஒரு கேஸ் கூட வரல, ஒன்று கூட வரல. ஸோ இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. நாளைக்கு கோர்ட் நம்பர் 26 நாளைக்கு செயல்படுதா இல்லையான்னே தெரில. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு கேஸ் கூட அதில் அங்கே வரலை. இனிமேல் வருமா அப்படின்னு தெரில. ஏன்னா என்ன டைம் இருக்குது, நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு காலையில் கூட வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஐட்டம் நம்பர் எதுவுமே வரல. ஸோ ஐட்டம் நம்பர் தெரிஞ்சால் தான் சரி ஓகே எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாம். பட் தனபாலையாவுக்கு கோர்ட் நம்பர் 2ல் வந்து 2 ஜட்ஜி இணைந்த மாதிரி ஜட்ஜியா சுந்தரோட இருக்குது. கேஸ் நிறைய கேசஸ் இருக்குது, அது முடிச்சுட்டு தான் அங்கே வரணும். பட் இன்ன வரைக்கும் கோர்ட் நம்பர் 26ல் ஒரு கேஸ் கூட அப்டேட் ஆகலை. ஸோ ஐட்டம் நம்பருன்ற பேச்சே இப்போதைக்கு இல்லை, ஐட்டம் நம்பரே இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போகணுன்னே தெரில. போல் கேஸ் ஹியரிங் வருமானதே இப்போ சந்தேகமாக இருக்குது. பொதுவாக வந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக கேஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்னு இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைவித் ராட்ஸ்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க மட்டும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் தப்பு. மைவித் ராட்ஸ்க்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இது கிடைச்சா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறாங்க, மைவித் ராட்ஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியும். ஏன்னா இந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சு இந்த மைவித் ராட்ஸில் டைரக்டருக்கு பெயில் கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு 2 மாதத்தை ஓட்டியாச்சு. டைரக்டருக்கு பெயில் கிடைச்சா தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. இப்போ டைரக்டர் சக்தி ஆனந்தன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பெயில் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 2 மாதத்தை ஓட்டியாச்சு. அவர் தீபாவளிக்கு முன்னாடி வந்தார்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். தீபாவளிக்கு தான் வாழ்த்து சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. ஆயுத பூஜை எல்லாமே அப்படியே போயிடுச்சு. நியூ இயருக்கு மட்டும்தான் வந்து நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஆளக்கானான். நம்பிக்கையோடு இருக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்பிக்கை இருக்கிறது? ஆல்மோஸ்ட் 1 இயர் முடிச்சு போச்சு. இப்போ செகண்ட் இயர் 2024 மைவித் ராட்ஸ் மக்களை வச்சு செஞ்சிச்சு. நல்ல பெரிய இதாக சொல்லுவாங்க, எடுத்து உள்ளே வச்சு சொருகி இது பண்ணி விட்டுருச்சு. 2024 தான் இந்தளவுக்கு மோசமாக போச்சு. அட்லீஸ்ட் 2025 ஆச்சும் நமக்கு நல்ல நாளாக அமையணும்னு, மைவித் ராட்ஸ் மக்களுக்கு நல்ல நாளாக அமையணும்னு நான் கொஞ்சம் வேண்டிக்கிறேன். 2024 நம்மளை வச்சு செஞ்சிருச்சுன்னே எனக்கு நல்லா தெரியுது. 2025 ஆச்சும் அவங்கள வச்சு செய்யாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு எதாவது கேஸ் ஹியரிங் வருதான்னே இப்போ தெரில. வந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்டேட் தர்றேன். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மட்டும் எனக்கு கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. நானும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் கிடைக்குது. அது கனெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கேஸே போயிடுது, அடுத்த கேஸ் வந்துடுது. ஸோ மைவித் ராட்ஸில் கேஸ் முடிஞ்சு அடுத்த கேஸ் வரும்போது தான் லைவ் ஸ்ட்ரீமிங் வருது. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, கேஸே முடிஞ்சு போச்சுன்றதுனால. ஸோ இன்ன வரைக்கும் கேஸ் வரல. நாளைக்கு வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, டைரக்டர் சக்தி ஆனந்தன் இது வரைக்கும் கேஸ் ரிலாக்ஸேஷன் ப்ராப்பர்ட்டி ரிலாக்ஸேஷன் பெயில் எதுவுமே அப்ளை பண்ணல. அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லாக தான் கிடக்கு. நானும் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். கோயம்புத்தூர் கோர்ட்டில் தான் அவருக்கு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் கோர்ட்டில் அடுத்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் நடந்திருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு அப்டேட்டும் இல்லை. ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தானே. ஸோ ஆன்லைனில் ஏதாச்சும் அவர் அடுத்த எதாவது அப்ளை பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பெயிலுக்கா அப்படின்னு எனக்கு தெரில. இந்த பெயில் கிடச்சிச்சின்னா அப்ளை பண்ணுவாரான்னு பார்த்துடலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு அப்டேட்டும் இல்லை. ஐட்டம் நம்பர் நைட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நாளைக்கு கேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐட்டம் நம்பரே வரலைன்னா நாளைக்கு கேஸே நடக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் மறுபடியும் ஒரு நல்ல செய்தி வந்து அது அப்படியே அடுத்த லெவலுக்கு போகாமல் திரும்ப பின்னாடியே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, அந்த 3ஆம் தேதி நடந்தப்போ மகிழ்ச்சியான செய்தி கிடச்சிருச்சுன்னு சொன்னோடனே எல்லோரும் வந்து அந்த
அரசு வழக்கறிஞரை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தியா ஒன்றுமே தெரில, முழிக்கிறார், ஒன்றுமே பண்ண முடியல, இந்த மாதிரி கொஞ்சம் சில வார்த்தைகள் வந்து சில பேர் பேசினாங்க கமெண்ட்ஸில். அது இதுன்னு நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சும்மா என்னையவே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, இருறா நாளைக்கு நான் கோர்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்து நான் பேசி மறுபடியும் பெயிலை கேன்சல் பண்ண வைக்க, பெயிலை வந்து தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு புது பிரச்சனை இழுத்து விட்டாலும் இழுக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஆகிருப்போகுது. அவருக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சு அவர் யூடபிள்யூட்ட டீட்டெயிலில் ஃபுல்லாக கொடு, இந்த பட்ஸ் ஆக்ட் எதுக்குள்ளே வருதுன்னு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன், நான் அதுக்கப்புறம் நான் ஜட்ஜியாட்ட நான் வந்து என்ன பிரச்சனை, எதனால இந்த பட்ஸ் ஆக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது நடந்துச்சுன்னா மறுபடியும் முதலேருந்து தான் வரும். மறுபடியும் தோக்கலன்றா போகலாம், இல்லை டிஸ்மிஸ் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். இல்லை பரவாயில்ல ரொம்ப நாள் நடந்திருக்குன்னு பெயில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது நாளைக்கு தான் தெரியும். ஆனால் பட்ஸ் ஆக்டை மட்டும்தான் வேண்டான்னு சொல்லியிருக்காரு ஜட்ஜே. வந்து எதுக்காக பட்ஸ் ஆக்டுன்னு, மற்றபடி ஃப்ராட் ப்ரிவென்ஷன், மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி இதெல்லாம் வருது, அது இருக்குது, அது அப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரையல் போகிறப்ப அதை இன்னும் பெருசாக பேசுவாங்க. பட் இப்போதைக்கு பட்ஸ் ஆக்ட் மட்டும் ஏன் உள்ளே சேர்த்துருக்கீங்க, ஏன்னா டெபாசிட் இல்லையே இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பேசியிருக்காரு ஜட்ஜையா. ஸோ கேஸ் இன்னும் போகும், பார்த்துக்கலாம். ஐட்டா நம்பர் வந்தால் சொல்கிறேன். இப்போதைக்கு ஐட்டா நம்பர் வரல. நாளைக்கு நடக்குமான்றதே சந்தேகமாக தான் இருக்குது. டைம் 8:30 தாண்டிடுச்சு. எப்போ வருதுன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.